தமிழ் தான் பேசுவாங்க, ஏன்னா இங்கிலீஷ்லாம் வராது. சரி, என் பேர் ராஜேஷ் பிரபாகரன், ஃப்ரம் தமிழ்நாடு, சென்னை. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக ஃபோக்கஸ் பண்ணு. ஸோ மொத்தத்தில் எல்லாருமே அதாவது தூத்துக்குடி டீம், தூத்துக்குடி, இவங்க கேரளா, திரிபுரா. ஆ திரிபுரா. இவரும் என் வீடு பக்கத்தில் ஒரு 600 மீட்டர்ல தான் இருக்காரு, 600 மீட்டர்ஸ் நியர்பை. எனக்கு தெரியாது. ஸோ என்னைக்கு அங்கேருந்து கிளம்புறோம் அப்போதான் இவர் இவ்வளோ பக்கத்தில் இருக்காருன்னு தெரியும். அதிகமாக பேசுறது கிடையாது. இங்கே வந்து நான் முறையாக பேசியிருக்கேன். இவர் ஆக்சுவலாக ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக தான் வந்திருக்காரு. ஆனால் அவருடைய எஃபர்ட் போட்டு தான் இருந்தாரு. நல்லா பண்ணியிருந்தாரு. இது நான் என்னை பத்தி நான் சொல்லணும்னா, நான் கிட்டத்தட்ட 18 வருஷம் முன்னாடி நான் காலேஜ் முடிச்ச பிறகு இந்த ஜிம்னாஸ்டிக்ஸ்ல வந்தேன். ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்ட கத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஃபிளிப்சைட் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மலையாளி உங்க பையன் தான். ஸோ அவன்கிட்ட ஸ்டார்ட் பண்ணி இப்போ இன்னைக்கு அவன் தான் வச்சு நடத்திட்டு இருக்கான். நான் வெளியே வந்து என் பிசினஸ்ல நல்லா பண்ணிட்டு இருக்கேன். இங்க வந்து நான் பார்த்ததுல ஃப்ரெண்ட்ஸ்னா இவங்கெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது. இங்க வந்து நான் பழக்கம் அவ்வளோலாம் தெரியாது, பேச கூட கிடையாது. இல்ல பேச கிடையாது. ஸோ ஒரு விளாக் ஒன்று இருக்கு, சரவணா கூட பண்ண விளாக், பயங்கரமான ஃபேமஸான விளாக். நான் அதை தனியாக அனுப்புறேன். மற்றபடி ஆனந்த் இவங்களுடைய ஜிம்னாஸ்டிக் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், பயங்கரமா பண்ணுவாங்க. அவங்க மாஸ்டர், அந்த மாதிரி மாஸ்டர் எல்லாரையும் நல்லா வளர்த்துணுங்கிற மாஸ்டர், அந்த மாதிரி மாஸ்டர். அப்புறம் இவங்க டீம்ல இவங்க எல்லாமே வேற லெவல். சீரியஸா இவங்கெல்லாம் பார்த்துட்டு நம்மலாம் ஒண்ணுமே இல்லை நினைச்சிட்டே இருந்தேன். எனக்கு அந்த மாதிரி பண்ணாங்க. ஏன்னா ஒருத்தங்களை பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ல அந்த மாதிரி. ஏன்னா நந்தனா ஓகே, என்ன சொல்றது, ரிதமிக் ஜிம்னாஸ்டிக்ஸ். ஸோ ஃபைனல் டே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பார்க்கல. அன்னைக்கு டேட்ல இப்படி பண்ணுவாங்களான்னு 3 பேர் ஒரு கொண்டு வந்தாங்க ஃபேஸை. அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பே போடல. அதுக்கப்புறம் ரிதமிக்ல ஃபுல்லா மூவ்மெண்ட் போட்டீங்க. ஸோ அது டோட்டலா நான் பார்த்தது கிடையாது. நாங்கள் வந்து நார்மல் லோக்கல் ஜிம்னாஸ்டிக்ஸ் தான் பார்த்துருக்கேன். அதனால அது டோட்டலா டிஃப்ரெண்ட். பட் ஆனால் மியூசிக் போட்டு போடுவீங்கல்ல, அது 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 செமையா இருந்தது. இவங்கள சொன்ன அவசியம் இல்லை, பார்த்தாலே எல்லாம் பண்ணிடுவாங்கன்னு. கிரிக்கெட் விளையாடும்போது பேட்டை தூக்கிட்டு பவரா போகும்போதே சொல்லுவாங்க, பெரிய பேட்ஸ்மேன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு சத்தியமா வேற லெவல் பண்ண போறாங்கன்ட்டு. புண்ணியா பத்தி எனக்கு அவ்வளவு தெரியல, ஆனா நல்லா பண்ணாங்க. அவங்களும் அதே மாதிரி தான். 3 பேரே கிட்டத்தட்ட ஒரே வெரைட்டி பண்ணாங்க. ஆனா இவங்க கொஞ்சம் அட்வான்ஸா பண்ணாங்க. அதாவது ஸ்டேட் பாடியில ஃப்ரண்ட் ஹேண்ட் ஸ்விங் அடிச்சு திருப்பி ஸ்டேட் பாடியில ஃப்ரண்ட் சம்மர் அடிச்சாங்க. இப்படியே மிரண்டேன். ஸோ அது நான் பார்த்ததே கிடையாது, இது வரைக்குமே நான் பார்த்தது கிடையாது. நாங்களே இப்பதான் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் எங்க ஸ்டுடியோல, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேர்ளா பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரி ஓகே, நம்மளும் என் பொண்ணு வருது, ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நம்ம இன்னும் கொண்டு வர்றோம் அப்படின்னு ஒரு மோட்டிவேட்ல இருக்கேன். இதுக்கப்புறம் என் பொண்ணு ஐடியால இருக்கு, இப்பதான் வந்திருக்கு. ஸோ 4th படிக்குது. இதுக்கப்புறம் அவளையும் கொண்டு வரலாம். நீங்களாம் பண்றத பொறுத்து பார்க்கும்போது சரி இவங்களே இவ்வளவு தூரத்து வந்திருக்காங்களே, நம்ம இதுக்கப்புறம் நம்ம பொண்ணை இன்னும் பயங்கரமா கொண்டு வரணும் ஒரு மைண்ட் செட் இது வரைக்கும் இல்ல. உங்களாம் பார்க்கும்போது திருப்பி நம்ம இதுக்குள்ள வர வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துருக்கு. ஸ்ரீமீனா சிலம்பத்துல கலக்கிட்டாங்க, ஜிம்னாஸ்டிக்ஸ் வரல. சரி பண்ணுவாங்க, போக வரும். மற்றபடி வேற யாரை பத்தி சொல்றது இருக்கு. சபரி ப்ரோ சத்தியமா உண்மையிலே அது என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். நான் ஐடியான்னு கேட்ட ஒரே ஒரு ஆள் அவர் மட்டும்தான். அதிகமா டவுட் கேட்ட முதல் அவர் தான். நான் வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ்ல எதுவுமே பண்ணல, ஒரு சப்போர்ட்டுக்குன்னு சொல்லி கூப்பிட்டவர் முதல் அவர் தான். திருப்பி போய் நிற்கும் போது ஒரு தடவை கூட தயங்கி பண்ண முடியாதுன்னு சொன்னது கிடையாது, அசிங்கப்படுத்துறது கிடையாது. ஏன்னா மற்றவங்கள போனா அடுத்த வாட்டி போகும்போது நம்ம வரணும் அங்கிருந்து பார்த்துட்டு திரும்பி விடுவாங்க. அப்படிலாம் இவர் இல்லை, எனக்கு அத்தனை வாட்டி கற்றுக் கொடுத்தாரு. நமக்கு தெரியல, பட் மோட்டிவேஷனுக்கு டவுட் கேட்போம்ல, நான் பண்ணிடுவேனா அப்படின்னு. நம்ம டவுட்டை ஒரு வாட்டி கேட்கும் போதெல்லாம் அதெல்லாம் முடியும், நீங்க இவ்வளவு பண்றது பெரிய விஷயம் சொல்லி மோட்டிவேட் பண்ணதான். ஸோ அந்த நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அங்க அடிச்சு அடுத்தது பண்ணல. பட் ஆனா எனக்கு ஒவ்வொரு நாளும் இந்த 15 டேஸ்ல மினிமம் இந்த 12 டேஸாவது என்ன வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ இந்த மாதிரி நானும் கத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ண நான் கத்துக்கிறேன். ஸோ அது அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். ரூபேஷ் பத்தி சொல்லணும் அவசியம் இல்லை. அந்த பார்த்தா எல்லாம் பண்ணி முடிச்சு அப்படியே டெட் பாடி மாதிரி படுத்துருவான். ஆனா பண்ணிட்டானா அந்த நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் ஈஸியா பண்ணிட்டு போயிடாங்க. ஆனா இருங்க நான் வரேன் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சம்மரம் வந்தானா ஒரு அடி அடிச்சு முடிச்சு அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி போய் படுத்துருவான். ஸோ அந்த மாதிரி ஈஸியா எல்லாத்தையும் பண்ற ஒரு ஆளு. அஸ்வின் சொல்லணும், அஸ்வின் வந்து அப்படியே வெறி, எப்போ 24 மணி நேரமும் மனசுக்குள்ள அந்த வெறி இருக்கும், எப்படியா பண்ணிடணும், நம்ம வந்துடணுங்கிறதுல. அது வேற வெறி, அதுவும் இருக்கும். ஸோ ஜிம்னாஸ்டிக்ஸ் உண்மையில அவன் வந்ததுக்கான ஒரு விஷயத்த கரெக்டா பண்ணி முடிச்சுட்டான். ஸோ நானும் அதை எதிர்பார்த்தேன். நான் வந்து ஒரு வஞ்சகமே இல்லாம பழகின ஒருத்தன்னா அது அவன் தான். நான் எல்லாத்தையும் அந்த விஷயத்த பார்ப்பேன்.
அந்த விஷயத்துல அஸ்வினை நான் வந்து அவனுக்கும் பயங்கரமா 2 பேரும் செட் ஆயிடுச்சு. எதுவா இருந்தாலும் இப்ப நான் ஒண்ணு சூஸ் பண்ணா அவன் என் கூட வந்துருவான், நான் ஒண்ணு சூஸ் பண்ணாலும் அவனும் என் கூட வந்துருவான். அந்த மாதிரிதான் 2 பேரும் இது வரைக்கும் இருந்திருக்கோம். அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவன் ஏன்னா அவ்வளவு பெரியவன், என்னோட பாதி வயசு தான் அவன். ஸோ அது செட் ஆகுறது பெரிய விஷயம் இல்ல. அந்த விஷயத்துல 2 பேரும் பயங்கரமா செட் ஆயிட்டோம். தலைவர் தலைவர் வந்து வேற கேரக்டர், நான் கூப்பிடுற நேரத்துல அவர் வந்துருவாரு. நானா கூப்பிட்டேன்னா பாதி நேரம் ரெஸ்ட்ல இருப்பாரு. ஆனா டேரக்டர் ஃபியூச்சர் மியூசிக் என்ன டேரக்டர், ஃபிலிம் டைரக்டர். ஆக்சுவலா அதான் பண்ணுவார். நீங்க எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் வரும்போதுதான் பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்செட் போட்டு இந்த பொசிஷன்ல இருப்பாரு. நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர். அதனாலதான் அவர் லேட்டா மேரேஜுக்காக லேட் பண்ணிருக்காரு, ஒரு சக்சஸ காட்டிட்டு. ஆனா அது நடக்காது தல, சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. ஸோ மற்றபடி வேற யாரு இருக்கா? வேற தலைவன் வந்து இன்ஸ்பிரேஷன். அவன் அவனை காட்டியா, அவனை காட்டு. அவன் வந்து இன்ஸ்பிரேஷன் சீரியஸா இந்த மாதிரி வெறி கொண்டவன். உடம்புல வந்து ஒருத்தன் நாடி நரம்பு ரத்தம் இதெல்லாம் வந்து வெறியேறி போய் ஒருத்தன் பண்றானா அது இவன் தான். எல்லாமே இவன் தான். வந்து இவன் வந்து அத்லட்டா. ஆக்சுவலா இவன் கோச்சஸா வர வேண்டியவனே கிடையாது. இவன் வந்து அத்லட்டா இப்பவும் போயிட்டு இறங்க வேண்டிய ஆளு. காம்படிஷன் போக வேண்டியவன உள்ள கொண்டு இறக்கி வச்சிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஆளு. மற்றபடி வேற யாரை பத்தி சொல்ற? ஆனந்த் ப்ரோ ஆக்சுவலா எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அடிக்கலாம் அவன் பண்றதே வேற. எங்க டீமுக்குலாம் ஆக்சுவலா இவன் தான் கேப்டன் மாதிரி சொன்னாரு. இவங்க மாஸ்டர் சொன்னாரு, எங்க சீனியர் கோச்சு இவர் தான் சொன்னாரு. ஆக்சுவலா அவன் பண்ணல, காலில் அடிப்படலன்னா பெர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த மற்றபடி அவன் ஜாலி. என்ன சொல்றது, ஜோக் அடிச்சு கலாய்க்கிறது, வயசு வித்தியாசம் என்ன பாக்குறதே கிடையாது. ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டா இப்போ. அந்த மாதிரி சரவணனும் அப்படிதான். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி டீம் மெரிச்சு ஆகல. இப்போ 1 வீக்கா பயங்கரமா நாங்க செட்டில் இருக்கோம் இந்த டீம் கூட. மற்றபடி சொல்றதுல ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஆனா உண்மை இது ரொம்ப நேரம் பேச நினைச்சேன். கடைசி ஃபைனல் ஃபுட்டேஜ் இதுதான். அஸ்வினி இதுதான் நீ எடுத்துக்கணும். அதான். சரி ஓகே, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை.